Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம உடனடியாக செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் போதும். நம்ம இன்னைக்கு செய்ய போற ஊறுகாய் 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துர்க்கேன். இதே அளவுக்கு மாங்காவை நான் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தடியா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. அப்பதான் மாங்காய் சாப்பிறப்ப நல்ல முழுசா அப்படியே இருக்கும். இப்போ இத எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்து மாங்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனா அரைச்சிட்டிங்கன்னா மாங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் பீசஸை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஊறுகாய் வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ மாங்காய் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம கையில் எடுத்து கட் பண்ணோன்னா நல்லா கட் ஆகும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். அடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்போவுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரம்லாம் அதில் விட செட் ஆகி நம்மளுக்கு காரம் அதிக அளவுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டாச்சு. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மாங்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த டயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியான மாங்காய், புளிப்பு கொஞ்சம் அதிகமான மாங்காய்னா மிளகாத்தூளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பொரிய வச்ச கடுகு அந்த எண்ணெயோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் டேரெக்டாக மிளகாத்தூள் சேர்க்காம கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்கள், கலர் அப்படியே இருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.